இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. விஹாய் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. ஸோ இப்போ நம்ம பேச போறது ஆவணி மாதம் பத்தி. ஆவணி மாதம் கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைவிருக்கு? கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல ஒரு 12 பாயிண்ட் சொல்லிட்டா, 12 பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 1, ஃபஸ்ட்டு இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 7.5 சனி இருக்குது. இவங்க பொதுவாகவே கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேயோ இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி சோகத்துலேயோ யதார்த்தமாக இருப்பாங்க. பட் இந்த மாதம் அந்த விஷயம் உடஞ்சிரும். மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய ஆறுதல் கிடைக்கும். அவங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு தைரியம் இருக்கும்ல. அதை இந்த மாதம் உங்களுக்கு யாராவது ஒருத்தரோட சப்போர்ட் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 2, கும்பராசியை பொறுத்தளவுக்கு 2 விஷயம். கிரகணம் முன்னாடி கிரகணம் பின்னாடின்னு 2 சொல்லுவாங்க. வளர் பிற தேய் பிறன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதத்தில் வந்து 15 டேஸ் டாப் ஆகும், 15 டேஸ் கொஞ்சம் வீக்காகவும் இருக்கும். வளர் பிறையில் நல்லாயிருக்கும், தேய் பிறையில் சுமாராக இருக்கும். இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஃபினான்ஷியல் நல்லாயிருக்கும். கடன் சம்பந்தமான விஷயம் அடையும். வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. தம்பி தங்கைகளுக்கு நல்லாயிருக்கும். சொந்த இடம் வீடு வாங்கிறதுக்குனால யோகங்கள் உண்டு. கொஞ்சம் கம்யூனிகேஷன் டிஃபர் ஆகும். மற்றவங்க பேசுகிறதுக்கு இவங்களுடைய பேசுகிறதுக்கு வித்தியாசமாகும். ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மறைமுக நேர்முக எதிரிகள் இருப்பாங்க. நம்ம ஒரு ட்ராக்கில் போகிறோம்ல, இதே ட்ராக்கை 10 பேர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு வழியை கண்டுபிடிச்சா இதே 10 பேர் கண்டுபிடிச்சா யார்ட்டையுமே சொல்லியிருக்க மாட்டேங்க. ஆனால் எப்படி அந்த முத்து படம் மாதிரி, முத்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டத்துக்கு வான்னு போட்டிருப்பாங்க. அது எல்லாத்துக்கிட்டையும் பரவும். கடைசியில் பார்த்தா எல்லாரும் தோட்டத்தில் நிற்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு பெக்குலியர் ஐடியா வரும். ஆனால் எல்லாத்துக்குமே அது தோணும். அதுதான் ஒரு என்னடா நம்ம இவங்களுக்கும் அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. பட் உங்களுக்கு தான் சக்ஸஸ் ஆகும். இந்த மாதத்தில் கணவர்னா மனைவியோடைய ஆரோக்கியம், மனைவினா கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, கவனமாக இருக்கணும். 2வது குழந்தை இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கால் சம்மந்தமான பிரச்சனை வரும், கவனமாக இருக்கணும். தோல் சம்மந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனமாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு முடிவு எடுக்கிற டிசிஷன் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். தாய் மாமா அத்தாவுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. படிப்பில் கான்சன்ட்ரேட்டாக படிக்கணும். சில பேர் உங்களை மைண்டை டைவர்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் சொல்கிறது உண்மை, இவங்க சொன்னதெல்லாம் கரெக்டு, இவங்க சொல்கிறது தான் இது, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்லக்கூடாது. முடிஞ்சதுக்கப்புறம் ஊரே உங்களை பற்றி பேசணும். நல்ல விஷயமா நிறைய முயற்சி எடுத்தால் சக்ஸஸ் ஆகும். முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங்லாம் சக்ஸஸ் ஆகும். பண விவகாரம் வெளியில் சொல்லக்கூடாது. திடீர் செய்திகளை நம்பக்கூடாது. யாராவது உங்களை பற்றி இவங்க சொன்னாங்க, அவங்கள பற்றி இவங்க சொன்னாங்கன்னா நம்பக்கூடாது. இதில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. நீங்கள் கேட்குறது குழந்தைகளுடைய படிப்பு கேட்பீங்க. குழந்தையோடைய படிப்பை கவனம் தேவை. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இவங்க சில நேரங்கள் ஃபோனில் பேசுகிறது, இவங்களுக்கு தெரியப்படாதுன்னு சொல்கிறது, மற்றவர்களை பற்றி பேசுகிறதுல கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. இப்போ அவங்கள பற்றி நம்மக்கிட்ட சொல்கிறாங்களே, நம்ம பற்றி வெளியில் சொல்ல மாட்டாங்களான்னு பயந்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. பொதுவாகவே கும்பராசினியர்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறதுமா, டிப்ரெஷன் ஆகிறதுமா அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதம் அது கொஞ்சம் க்யூர் ஆகுமா? அதாவது இவங்களுக்கு 7.5 சனி இருக்கங்காட்டி ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, கும்பராசியை பொறுத்தளவுக்கு கவலையெல்லாம் பட மாட்டாங்க. இந்த மாதம் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதாவது இந்த மாதம் இல்லை, இந்த 7.5 சனி இருக்கங்காட்டி இந்த மாதம் அது கொஞ்சம் தெளிவாகும், அது கொஞ்சம் கிளியர் ஆகும். அதான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அதனால் பயப்பட வேண்டாம். கும்பராசினியர்கள் இந்த ஆவணி மாதம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பாக? இவங்க வந்து குலதெய்வ வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாகும். முடிஞ்ச சமயபுரம் போயிட்டு வர்றது நல்லது. இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தால் கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் அந்த மாதிரி மேற்கொள்ளலாம்? பிராணாயாமம், யோகா, வாக்கிங், எக்ஸசைஸ், இதுதான் பரிகாரம். இதுதான் பரிகாரம். ஓகே. 2-3 விதமான பரிகாரம் இருக்குமா. கோயிலில் போய் உழவாரம் பண்ணி பண்ணுவாங்க. சில பேர் நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சில பேர் அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க, அடி பிரதட்சணம் பண்ணுவாங்க, தன் உடம்பை வருத்தின்னு பண்ணுவாங்க. கரெக்டாக பொதுவாகவே அவங்க மைண்டு வந்து வேறு விஷயத்தில் டைவெர்ட் ஆகிடுதுன்னா இந்த பிரச்சனை இருக்காது.
கும்பராசி அன்பர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா பழசை பேசாமல் இருக்கிறதுக்கு அவங்க வேறு விஷயத்தை டைவர்ட் பண்ணும். ஆவணி அப்படின்னாலே ஆன்மீகமும் மாற்றங்களும் நிறைந்த மாதமா கருதப்பட்டுட்டு இருக்கு. அப்படி இருக்கையில இந்த மாதத்துல நிறைய சிறப்பு திருநாட்களும் வந்துட்டு இருக்கு. விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டும், ஆவணி ஆவட்டமா இருக்கட்டும், வரலட்சுமி நோன்பா இருக்கட்டும். சொல்லுங்க சார், இந்த மாதம் எந்த அளவுக்கு சிறப்பு மிக்க மாதமா இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும்? அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஆவணி மாதத்தில் என்னென்ன டேட்டெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்து பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது ஆவணி 18 தமிழ் மாதத்தில் ஆவணி 18 வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி வந்து வருது. ஆவணி 28 திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவணி 6ஆம் தேதி வளர்பிற சுப முகூர்த்தம், அதாவது ஆகஸ்ட் 23. அது ஆகஸ்ட் 27 ஆவணி 10 வியாழக்கிழமை அன்றைக்கும் சுப முகூர்த்தம். ஆவணி 27 செப்டம்பர் 13 ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் சுப முகூர்த்தம். ஆவணி 31 செப்டம்பர் 17 வியாழக்கிழமை, அதுவும் சுப முகூர்த்தம். ஸோ வளர்பிறையில் முகூர்த்தம் இவ்வளோ இருந்துருக்கு. அமாவாசை 25 ஆவணி 25 வெள்ளிக்கிழமை வருது. பௌர்ணமி 11 ஆவணி 11 வெள்ளிக்கிழமை இருக்குது. கிருத்திகை வந்து ஆவணி 17 வியாழக்கிழமை. சஷ்டி வந்து 1 ஆவணி 1 செவ்வாய், 16 புதன், 31 வியாழக்கிழமை. சங்கடஹர சதுர்த்தி 14 ஆவணி 14 திங்கக்கிழமை வருது. ஏகாதசி பார்த்திங்கன்னா ஆவணி 6 ஞாயிற்றுக்கிழமையும் 21 திங்கக்கிழமையும் இருந்துருக்கு. பிரதோஷம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆவணி 22 செவ்வாய்க்கிழமையும் இருந்துருக்கு. மாத சிவராத்திரி 23 புதன்கிழமை ஆவணி. சதுர்த்தி அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன விநாயகர் சதுர்த்தி வந்துடுது. இத்தனை நல்ல நாட்கள் வந்து இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதாக இருக்குது. இந்துக்கள் பண்டிகை பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் வருது. இது ஆவணி 4 வந்து வரலட்சுமி விரதம். ஆவணி 21 பார்த்திங்கன்னா அம்பாள் வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம். ஆவணி 9 26 ஓணம் பண்டிகை. அதே மாதிரி ஆவணி 10 வந்து ஆவணி ஆவட்டம். நீங்கள் சொன்ன மாதிரி 10 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு ஆவணி ஆவட்டம் வந்திருக்கு. ஆவணி 11 காயத்ரி ஜபம், அடுத்த நாள் காயத்ரி ஜபம். இப்படி ரொம்ப விசேஷமான மாதமாக இந்த ஆவணி மாதத்தில் இருக்கிறது. அதனால் இதெல்லாம் ஒரு கார்டு போட்டிங்கன்னா கேலண்டர் மாதிரி போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். சரி, ஆவணி மாதத்தில் இவ்வளோ விசேஷங்கள் வந்திருக்குமா? இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering.